எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இந்த சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு 3-4 மாதம் இருக்குங்க. 5 மாதம் கூட இருக்கலாம். நான் வச்சு இது மறந்துட்டேன். ஆனால் இதுக்கு வந்து உரம் வந்து காய்கறி கழிவு கொஞ்சம், எரு கொஞ்சம், சாம்பல் கொஞ்சம் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சேங்க. இன்னைக்கு அதோட அடிப்பகுதி பாருங்க எவ்வளோ வந்திருக்கு. இதை உங்ககிட்ட காமிக்கணும்னு சாங்க வச்சேன். இதில் எவ்வளோ கிழங்கு பிடிச்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்களேன், இந்த பகுதி எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த சைடு பாருங்க எவ்வளோ கிழங்கு இருக்கு பாருங்களா. சுற்றி கிழங்கு தாங்க, எல்லாம் கிழங்கு தான். அதை எரு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இன்னும் கூட கொஞ்சம் கிடக்கு இதில். இப்போ வந்து இது கொஞ்சம் எரு கொடுத்தா நல்லது. ஏன்னா கொடுத்து 4-5 மாதம் ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கு வந்து நம்ம இப்போ இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அந்த இலையெல்லாம் ஆஞ்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கிழங்கு பிடிச்சதும் நம்ம தீபாவளி கழிச்சு எடுக்கலான்னு வச்சுருக்கேங்க. இதை ஏன்னா இன்னும் நிறையன்னா அப்புறம் ரொம்ப முளைச்சி போயிடும் எல்லா செடியும். இப்போ இதை எடுக்கிறதுக்கு இந்த உரம் வச்சு ஒரு மாதம் ஆகட்டும், 1 மாதம் 2 மாதம். அதுக்கப்புறம் கிழங்கு இந்த சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு கிழங்கு தாங்க வச்சது நான். பாருங்க, இதுவும் எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க. பாருங்க, இங்கே வரைக்கும் வந்திருக்குங்க கிழங்கு. செம்மையா இது ஃபுல்லாகவே கிழங்கு தாங்க, தொட்டியில் ஃபுல்லாகவே. இப்போ எடுத்தோம்னா ஒரு சிலது பிஞ்சி கிழங்கு தான் இருக்கும். அதுக்கு தான் வந்து இப்போ எடுக்காம இன்னும் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு எடுத்தோம்னா அந்த உரம் வச்சுட்டு நல்லா கிழங்கா இருக்கும், நமக்கு தரமானதாக கிடைக்கும். அதனால இன்னைக்கு இந்த உரம் கொடுக்க போகிறேங்க. இவ்வளோ சாம்பல் வச்சுருக்கேன். இந்த சாம்பல் வந்து எரிச்சு ஒரு 2 மாதம் இருக்குங்க. அந்த டப்பாவில் போட்டு வச்சுருந்து இப்போ தான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இந்த எருவையும் கொடுக்க போகிறேன். இந்த எருவையும் கொடுக்க போகிறேன். மண் மாதிரி இருக்கு பாருங்க, செமிச்சு சரிங்களா. இதையும் வந்து கீழே கொடுத்துடணும். அப்போ நமக்கு இது கொடுத்தோம்னா, இப்போ இது கொடுத்துருக்குன்னா இது மேலே வந்து இந்த சாம்பலை போட்டுருவோம். நல்லா மூடி விட்டுட்டோம்னா, இப்போ மழை தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தூத்தலுக்கு இந்த மண் ரொம்ப கீழே இறங்காது உரம். அதனால இப்போ இதை வச்சிட்டோம்னா இது நல்லா இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தா மாதிரி, நல்ல உணவு கொடுத்தா மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இப்போ இது கொடுக்குறேன். ஏன்னா பக்கத்தில் இருக்க கிழங்குங்கள்லாம் நல்லா விளையணும் நமக்கு. இது விளைஞ்சதும் இதெல்லாம் எடுத்து விட்டுறணும், காஞ்சதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு பண்ணுவோம். இது இணல்ல இருக்கு, வராதுன்னு நினச்சேன். முந்தி ஒரு வாட்டி இப்படி தான் இந்த இடத்துல வச்சுருந்தேன். அது சரியாகவே வரலை. இந்த சிறுகிழங்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கிழங்கு வச்சுருந்தேன், வரவே இல்லை. அதனால இதில் வைக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி பார்ப்போம், வரலைன்னா இடம் மாற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இது என்னமோ அந்த வாட்டி நல்லா வந்துட்டு பாருங்க. இந்த பழுத்ததெல்லாம் எடுத்து விட்டோம்னா அதுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இதில் பழுத்தது இல்லை. அவ்வளோ சமாசாரம் இருக்குங்க எருவும் சாம்பல்லையும். நம்ம மற்ற உரம், இந்த கெமிக்கல் உரம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இது நம்ம சேமித்து வச்சு வந்து வச்சோம்னா நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய இலையாக வருது பாருங்க. இன்னும் விரியலை எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் இப்படியே செஞ்சுருந்தீங்களா எனக்கும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.